Good morning students. I am Mohan sir. நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த செட்ஸ் அதுக்கு சம்மந்தமான ப்ரீவியஸ் கிளாஸில் நீங்கள் படித்த அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் ஒரு ரீகால் பண்ணோம். அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் பார்த்தோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட்டில் எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு அடிக்கடி கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ அந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்ளங்களை பார்ப்போம். அதில் எக்ஸசைஸ் 1.1. இந்த எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன, ரைட் த ஃபாலோயிங் ரோஸ்டர் ஃபார்ம், அதாவது பட்டியல் முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த செட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 121 அண்ட் எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம், அதாவது எக்ஸ் வந்து ஒரு பகா எண் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ரோஸ்டர் ஃபார்மில் பட்டியல் முறையில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த செட்டுக்குள்ளே உள்ள எலமெண்ட் எக்ஸு, அது எக்ஸு என்னவாக இருக்கா, நேச்சுரல் நம்பராக இருக்குது. சரி, அதையும் தாண்டி பார்க்கும்போது அந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா லெஸ் தென் 121 இருக்குது. அதே சமயத்தில் அந்த எக்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? அப்போ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதில் ப்ரைம் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பகா எண்கள்னாக்க 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 and so on, இப்படி போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் அந்த எக்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது லெஸ் தென் 121 இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் எந்தெந்த நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணோம்னா 121ஓட கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். 2 ஸ்கொயர் 4, அது லெஸ் தென் 121. 3 ஸ்கொயர் 9, லெஸ் தென் 121. 5 ஸ்கொயர் 25, லெஸ் தென் 121. அப்புறம் 7 ஸ்கொயர் 49, லெஸ் தென் 121. அடுத்து 11 ஸ்கொயர், அது எப்படின்னா ஈக்குவல் டு 121. நமக்கு லெஸ் தென் 121 தான் வேணும், 121 கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நமக்கு எக்ஸுக்கு என்னெல்லாம் வேல்யூ வரும், 2, 3, 5, 7, இதுதான் அந்த செட்டு. அந்த செட்டோடைய ரோஸ்டர் ஃபார்ம் இது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க செகண்ட் சம் பார்த்தா அந்த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அதாவது எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 என்னும் சமன்பாட்டின் மிகை மூலங்களின் கணம். இது தமிழ் மீடியத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதோடைய ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரூட்டாக இருக்குன்னா அதோடைய செட்டை வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதோட ரூட்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ என்னெல்லாம் கிடைக்கும், மைனஸ் 1, ப்ளஸ் 1, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, ஆக மொத்தம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 கிடைக்குது. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஆனால் நமக்கு இதில் வந்து நமக்கு ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும்போது என்ன வேணும்னா மிகை மூலங்கள் பாசிட்டிவ் ரூட்ஸ் கேட்குறான். இதில் பாசிட்டிவ் வந்து 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த செட்டு ஏ என்ன சொல்லுவோம், ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் இந்த செட்டுக்கான ஆன்சர் என்னென்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸுங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர் சச் தட் அந்த 4x + 9 இஸ் லெஸ் தென் 52ன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் எடுக்கணும், அது வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது லெஸ் தென் 52 இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்க எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னாக்க 4 × 1 4 + 9 13 கிடைக்கும். அது லெஸ் தென் 52 இருக்கும். 2 கொடுத்தோம்னா 4 2s are 8 + 9 17 இருக்கும், லெஸ் தென் 52. அப்படி போனோம்னாக்க இப்போ நம்ம ஆக்சுவலாக ஒரு 11 போடுறேன்னு வச்சுங்களேன், 4 × 11 44 + 9 44 + 9 வந்து 53 வந்துருக்கு. இது வந்து எப்படின்னா லெஸ் தென் 52 கிடையாது, இது கிரேட்டர் தென் 52. அப்போ இஸ் நாட் லெஸ் தென் 52. எப்போனா எக்ஸ் வந்து லெஸ் தென் 11 இருக்கும்போது அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் வந்து 11 இருந்துச்சுன்னா 52ஓட அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ் வந்து 11ஓட கம்மியாக இருக்கணும். அப்போ 1ல் நேச்சுரல் நம்பருங்கிறதுனால 1ல் ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ அந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட்டு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் இருக்குது.
ஓகேங்களா. ஃபோர்த் ஒன்று பார்த்தோம்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் மைனஸ் 4/x+2 இஸ் ஈக்குவல் டு 3. அதில் எக்ஸ் எப்படி இருக்கணுமா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் எக்ஸப்ட் -2. அது ரியல் நம்பராக இருக்கணும். ஆனால் எக்ஸப்ட் -2 நீங்களாக -2 மட்டும் அந்த ரியல் நம்பரில் இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி கொடுக்கணும்னாக்க எக்ஸ் மைனஸ் 4/x+2 வேல்யூ 3 இருக்கணும். ஓகே, ஏன் எக்ஸப்ட் -2ன்னு கொடுக்குறான்? இங்கே ப்ராப்ளத்தை பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 4/x+2ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ டினாமினேட்டரில் x+2 இருக்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு கொடுத்தோம்னா டினாமினேட்டர் 0 ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் 0னா சம்திங் பை 0 இன்ஃபினிட்டி. அதனால தான் இங்கே எக்ஸப்ட் -2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போகும்போது எக்ஸ் மைனஸ் 4/x+2 ஈக்குவல் டு 3. இப்போ இந்த டினாமினேட்டர் அங்கே போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 × x+2 தட் இஸ் 3x + 6ன்னு வந்துடுது. இப்போ எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிறோமா, மற்ற கான்ஸ்டன்ட் ஒரு பக்கம் வச்சுட்டோம்னாக்க 3x, இந்த எக்ஸ் அங்கே போனோம்னா -x ஆகிடுது. அந்த 6 லெஃப்ட் ஹேண்ட்ஸ் வந்தோம்னாக்க -6 ஆகிடுது. அப்போ 3x - x is equal to -6 - 4 that is 2x is equal to -10, x is equal to -5. அப்படின்னா அந்த செட்டோடைய ரோஸ்டர் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா -5. ஓகே, ரெண்டாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரைட் த செட் -1, இந்த செட் பில்டர் ஃபார்ம், அதாவது கட்டமைப்பு முறையில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கட்டமைப்பு முறை செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னா -1 +1 இவங்க 2 பேர் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இவங்க 2 எக்ஸோட வேல்யூவாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +1 இதெல்லாம் சொல்யூஷனாக இருக்கும். அப்போ நம்ம அதை 2 ஒரு பக்கம் கொண்டாந்தோம்னா x + 1 x - 1 2 ஃபேக்டர் கிடைக்கும். இந்த 2 ஃபேக்டரையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா x² -1. அப்போ x² -1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய அந்த ரூட்டு தான் -1 +1. அப்போ இந்த செட் ஃபில்டர் ஃபார்மில் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னோம்னா a இஸ் ஈக்குவல் டு அதில் கிடைக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் -1 +1 வந்து எக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட். அதே சமயத்தில் அந்த எக்ஸ் எப்படி இருக்கணும், எக்ஸ் இஸ் ஏ ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் x² -1 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதுறதுக்கு பேர் செட் பில்டர் ஃபார்ம், அதுக்கான கட்டமைப்பு முறை. ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் செட்ஸ் இன்ஃபைனைட், அதாவது கீழ்கண்ட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க எது முடிவுள்ள கணம் எது முடிவில்லாத கணம்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஃபைனைட் செட்டு இன்ஃபைனைட் செட்டுன்னு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் நம்பரா சச் தட் அந்த நேச்சுரல் நம்பர் எப்படி இருக்கணுமா எக்ஸ் இஸ் அன் ஈவன் பிரைம் நம்பர், அது இரட்டைப்படை பகா எண், ஈவன் பிரைம் நம்பர் இரட்டைப்படை பகா எண் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பகா எண் இரட்டைப்படை பகா எண், அப்போ ஈவன் பிரைம் நம்பர்னு சொல்லும்போது முதல்ல பிரைம் நம்பர்ஸ்லாம் யார் யாருன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 2 3 5 7 11 13 17 19 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் நம்பர்ஸில் ஈவன் நம்பர் யாருன்னு பார்த்தோம்னா 2 மட்டும்தான் நமக்கு இப்போ ஈவனாக இருக்கும். அப்போது ஏ வந்து 2 இருக்குது. அப்போ செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குது, ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது, இது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அதனால் இந்த செட் வந்து ஃபைனைட் செட், முடிவுள்ள கணம் அது. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் இந்த எக்ஸ் எப்படி இருக்கணுமா எக்ஸ் இஸ் அன் ஆட் பிரைம் நம்பர், எக்ஸ் வந்து ஆடு பிரைம் நம்பர், அதாவது ஒற்றைப்படை பகா எண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒற்றைப்படை பகா எண் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த பிரைம் நம்பரில் 2வை தவிர மிச்சம் எல்லாமே ஆடு தான். எவ்வளோ எங்கே போய் முடியும்னு நம்ம சொல்லவே முடியாது, அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ இது பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் செட்டு, இன்ஃபைனைட் எலமெண்ட்ஸ் அங்கே இருக்குது. அதனால் இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் செட், அது வந்து ஒரு முடிவற்ற கணம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஈவன் அண்டு லெஸ் தென் 10. எக்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும், லெஸ் தென் 10 இருக்கணும். ஆனால் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்டுங்கிறான். இசட்டுங்கிறது யார், இன்டிஜர். இப்போ இன்டிஜர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு -∞ ரைட் சைடு +∞ வரைக்கும் இருக்கும். அப்போ -∞ +∞ வரும்போது நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்குறான், ஈவன் கொடுத்துருக்குறான், அது லெஸ் தென் 10 இருக்கணும். அப்போ ஈவனுங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா -10 -8 -6 -4 -2 0 2 4 6 8 வரைக்கும் போகலாம், 10 வரக்கூடாது. ஓகே, இங்கிட்ட -10 பார்த்தோன்னா -12 -16 14 -16 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இங்கிட்ட ரைட் லிமிட் பார்த்தோன்னா 8 இருக்குது, ஆனால் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. அது எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இதுவும் இன்ஃபைனைட் செட்டு. நெக்ஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்,
எக்ஸுங்கிற ரியல் நம்பர், எக்ஸ் இஸ் அடுத்து கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளாங்ஸ் ஆர்னு கொடுத்துட்டு எக்ஸ் இஸ் ஏ ரேஷனல் நம்பர், அது ஒரு விகிதமுறை எண் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த செட்டு பார்த்தீங்கன்னாக்க எங்கே முடியும்னு சொல்ல முடியாது. ரேஷனல் நம்பரில் இருக்கக்கூடிய ரியல் நம்பர்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர் எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். அது வந்து ஒரு இன்ஃபைனைட் செட்டு, முடிவற்ற கணம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ் ஈக்குவல் டு செட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், என்னங்கிறது நேச்சுரல் நம்பரு, எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பரா, அப்போ ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே சமயத்தில் பார்த்தோன்னா எக்ஸ் இஸ் ஏ ரேஷனல் நம்பர், அது எக்ஸ் என்பது ஒரு விகிதமுறை எண். இப்போ ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பருமே ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா டிவைட் பை 1 போட்டோம்னா அது ரேஷனல் நம்பராக போயிடும். அப்போ இதுவும் எங்கே முடியும்? நேச்சுரல் நம்பர் இன்ஃபைனைட் செட். இது நான் பார் போயிட்டே இருக்கோம், எலமெண்ட்ஸ் எங்கே முடியும்னு சொல்ல முடியாது. அதனால் இன்ஃபைனைட் செட், அதாவது முடிவற்ற கணம். ஓகேயா? அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து, பை டேக்கிங் த சூட்டபிள் செட்ஸ் ஏ கமா பி கமா சி வெரிஃபை த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. 6 ரிசல்ட்டை கொடுத்துட்டு ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய செட்டுக்கு தகுந்த மாதிரி சூட்டபிள் செட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த செட்டை வந்து நீங்கள் இந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிற. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துருக்குறான். இப்போ ஏ பி சி அப்படிங்கிற 3 செட்ஸு நம்ம எடுத்துக்கிறோம். 3 செட்ஸு எடுத்துக்கும் போது நம்ம இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட்லேயும் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டால் தேவையில்ல, ரொம்ப நிறைய எடுக்க வேண்டாம். நிறைய எடுத்தோம்னா செய்யக்கூடிய ப்ராப்ளம் செய்யும்போது ரொம்ப லெங்க்த்தியாக வந்துகிட்டு இருக்கும். அதனால் ஒரு 2 ஒவ்வொரு செட்லேயும் ஒரு 2 எலமெண்ட்ஸ், அதிகபட்சமான 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஏயில் பார்த்தீங்கன்னா 1,2 எடுத்துக்கிறேன், பியில் பார்த்தீங்கன்னாக்க 3,4 எடுத்துக்கிறேன், சியில் பார்த்தீங்கன்னா 4,5 எடுத்துக்கிறேன். இதில் ஏன் பார்த்தீங்கன்னாக்க இதில் 3,4 இதில் 4,5ன்னு சொல்லும்போது இங்கே பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. இப்போ பி இன்டர்செக்ஷனில் பிக்கு சிக்கும் காமனான ஒரு எலமெண்ட் வேணும். அதனால் நான் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது இருக்கணும். நான் அதனால் இங்கே 4 மட்டும் வச்சுக்கிட்டேன். நான் நிறைய எடுக்கலாம். நம்ம ஒரு சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா வேலை ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி பார்க்கும்போது முதல்ல பி இன்டர்செக்ஷன் சி, அப்போ பிக்கும் சிக்கும் காமனாக பாருங்கள். பி 3,4 இன்டர்செக்ஷன் 4,5 இஸ் ஈக்குவல் டு ரெண்டுலேயும் காமனான எலமெண்ட் 4 இருக்குது. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, அப்போ ஏ வந்து 1,2 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 4. இவங்க ரெண்டுடைய கார்டீசியன் ப்ராடக்ட், ஏ செட் ஏயும் பி இன்டர்செக்ஷன் சியோட கார்டீசியன் ப்ராடக்ட். இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லும்போது ஆர்டர் பேஸாக எழுதணும், வரிசைட்ட ஜோடியாக எழுதணும். இப்போ ஆர்டர் பேஸ்ன்னு சொல்லும்போது 1,4 2,4. இப்போ இதுதான் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தோம்னாக்க ஏ கிராஸ் பி வேணும். ஏ கிராஸ் பி வேணும், ஏஐயும் பிஐயும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஏ 1,2 கிராஸ் 3,4, அப்போ 1,3 1,4 2,3 2,4 கார்டீசியன் ப்ராடக்ட் போட்டோம். அடுத்து ஏ கிராஸ் சி, ஏஐயும் சிஐயும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது ஏ 1,2 கிராஸ் சி வந்து 4,5, அப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் 1,4 1,5 2,4 2,5. ஓகேங்களா? இப்போ இந்த 2 கார்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ள வந்து செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் காமனாக பார்க்குறோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இதில் ரெண்டுலையும் பார்க்கும்போது இங்கே 1,4 இங்கேயும் 1,4 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க 2,4 2,4 இருக்குது. ரெண்டுக்கும் காமனாக 1,4 2,4 தான் இருக்குது இந்த செட்டில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சியில். அப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். இந்த 2 ஈக்குவேஷனை பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு 1,4 2,4. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு 2 பேரும் ஈக்குவல்னு சொன்னோம்னா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 பேரும் ஈக்குவல். therefore ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த 2 ப்ராப்பர்ட்டியை நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க. செகண்ட் ப்ராப்ளம்னாக்கா ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இந்த 2 செட்டை வச்சுக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் தேர்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ. இது 2யும் செஞ்சு பாருங்கள். நீங்கள்
இது ஹோம்ஒர்க்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கிறதுனால நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு செட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்செக்ஷன் ஏக்கும் பிக்கும் காமனான எலமெண்ட் எடுக்கலை. நீங்கள் வேணால் ஏதாவது ஒரு எலமெண்ட் ஏலையோ இல்லை பியிலையோ ரெண்டுலேயும் ஒரு எலமெண்ட் காமனாக ஒரு எலமெண்ட் வச்சுருங்க, வச்சுட்டு செஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து அதில் ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள், சி மைனஸ் பி மைனஸ் ஏ, சி மைனஸ் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகேங்களா? இப்போது லெஃப்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் எடுக்கிறோம். செட் எடுக்கும்போது இதில் ஒரு 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏயில் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3, பி பார்த்தீங்கன்னாக்கா 2 3 4, சியில் பார்த்தீங்கன்னாக்கா 3 4 5. இப்போ ஏ மைனஸ் பி இருக்குது, இங்கே பி மைனஸ் ஏ இருக்குது, அதில் பியில் இருக்கிறது ஏயில் இல்லாமல் இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ், அதனால் காமனாக ஒரு எலமெண்ட் 2 எலமெண்ட் வைக்கிற மாதிரி வச்சுங்க. ஆனால் நிறைய எலமெண்ட் வச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, அப்போ பி மைனஸ் ஏ, அப்போ பியில் இருந்தது எதெல்லாம் ஏயில் இல்லையோ அது பி மைனஸ் ஏ. பியில் 2, அங்கேயும் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அங்கேயும் 3 இருக்குது, இங்கே 4, அங்கே 4 கிடையாது, அப்போ 4 தான் பி மைனஸ் ஏ. ஓகேங்களா? பியிலிருந்து ஏயில் இல்லாதான் நமக்கு வேணும், ஏயில் இருக்கிற ரிசல்ட் எழுதிடக்கூடாது. சரிங்களா? அடுத்து சி மைனஸ் பி மைனஸ் ஏ. இப்போது சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 4 5 எடுத்துருக்குறோம், மைனஸ் பி மைனஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 4ன்னு. இப்போது சியில் இருந்து பியில் இல்லாது, சியில் 3 இருக்குது, பியில் இல்லை. ஓகே, அப்போ 3 வந்துடும். 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, அப்போ வராது. 5 இருக்குது, இங்கே 5 கிடையாது, அப்போ 5 ஆன்சர் வந்துடும். அப்போ சி மைனஸ் பி மைனஸ் ஏயோட வேல்யூ 3,5. சி இன்டர்செக்ஷன் ஏ, சி இன்டர்செக்ஷன் ஏன்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா 3 4 5 இன்டர்செக்ஷன் 1 2 3. இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தோன்னாக்கா ரெண்டுக்கும் காமனான எலமெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குனாக்கா 3 மட்டும்தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா சி இன்டர்செக்ஷன் பி டேஸ் வேணும். அப்போ பி டேஸை முதல்ல கண்டுபிடிப்போம். இப்போ பி டேஸ்ன்னு சொன்னோம்னாக்க பியில் இல்லாதது. இப்போ பியில் பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க இங்கே 2 3 4 இருக்கிறாங்க. இப்போ நமக்கு இங்கே இந்த செட்டில் பார்த்தோம்னாக்க யூனிவர்சல் செட்டு, யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லும்போது என்னென்ன செட்டெல்லாம் எடுத்துக்கிறோமோ இந்த செட்டெல்லாம் சப்செட்டாக இருக்கக்கூடிய செட்டுக்கு பிறகு தான் யூனிவர்சல் செட்டு. அப்போ 1 2 3 4 5 வரைக்கும் இந்த செட்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ யூனிவர்சல் செட் வந்து 1 2 3 4 5 மைனஸ் பி, பியில் என்ன இருக்குது 2 3 4. அப்போ இதில் இல்லாத எலமெண்ட்ஸ் எது 1, இதில் இல்லாத எலமெண்ட்ஸ் என்னென்னா 1,5. ஓகேங்களா? அப்போ சி இன்டர்செக்ஷன் பி டேஸ் பார்க்குறோம். அப்போ சி வந்து பார்த்தோம்னாக்கா 3 4 5 இன்டர்செக்ஷன் பி டேஸுங்கிறது 1,5. ஓகே, இது ரெண்டுக்கும் காமனாக எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது 5 மட்டும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நான் தேர்ஃபோர் இப்போ ரைட் ஆன்சர் போகிறோம். ரைட் ஆன்சர் யார்? சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். சி இன்டர்செக்ஷன் ஏ 3 யூனியன் இவங்க பார்த்தீங்கன்னா சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் 5. இப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னா 3,5 வந்துடுது. இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பார்க்கும்போது ரெண்டுமே ரைட் ஆன்சர் 3,5 தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போ சி மைனஸ் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரியே ஒரு 2 ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஹோம்ஒர்க் செய்யுங்க. ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா அதில் 5th 6th 2 ப்ராப்பர்ட்டி பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ. இதை செஞ்சு பாருங்கள். அடுத்து பி மைனஸ் ஏ யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி. இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் அதுக்கான சூட்டபிளான செட் எடுத்துக்கோங்க. செஞ்சுச்சுன்னா நல்ல ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அடுத்து 5th ப்ராப்ளம் பாருங்கள். ஜஸ்டிஃபை த ட்ரூனஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் எலமெண்ட் ஆஃப் எ செட் கேன் நெவர் பி எ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். அதாவது ஒரு கணத்தில் உள்ள ஒரு உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கே உட்கணமாக அமையாது என்ற கூற்றின் உண்மைத்தன்மையை ஆராய்க. ஒரு செட்டில் உள்ள ஒரு எலமெண்ட் எப்போவுமே அந்த எலமெண்ட்டுக்கு சப்செட்டாக இருக்க முடியாது. ஓகே, இது வந்து இதோட உண்மைத்தன்மை என்ன, ட்ரூனஸ் என்னன்னு கேட்குறாங்க.
இப்போ நம்ம சொல்ல போனோம்னாக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். எப்படி கரெக்டு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஏயில் ஏ பி சி டிங்கிற எலமெண்ட்ஸ் வச்சுக்கிறோம். இந்த செட்டில் இருந்து ஏதோ ஒரு எலமெண்ட், இப்போ ஏங்கிற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். அந்த ஏங்கிற எலமெண்ட் செட் ஏக்குள்ளே இருக்குது, ஏ பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஏக்கு ஏஏ சப்செட்டாக இருக்க முடியாது. அந்த எலமெண்ட்டுக்கு அந்த எலமெண்ட் சப்செட், ஏ கேனாட் பி ஏ சப்செட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? அதாவது இந்த கூற்று உண்மை. ஏ இஸ் ஈக்குவல் ஏ பி சிடி என்க, ஏ பிலாங்ஸ் டு ஏ. ஏ என்பது ஏக்கு உட்கணமாக இருக்க முடியாது. 6th ப்ராப்ளம். இஃப் n of p of a is equal to 1024, n of a union b equal to 15 and n of p of p is equal to 32, find n of a intersection b. அதாவது n of a ஓட வேல்யூ 1024, n of a in b ஓட வேல்யூ 15, n of p of b ஓட வேல்யூ 32. அப்படின்னா n of a intersection b காண்க. ஓகே, இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு? n of p of b வந்து 1024 கொடுத்துருக்குறாங்க. அப்போது n of p of b வந்து 1024னா அப்போது n of a ஓட பவர் செட் வந்து 1024. அப்போ 1024 சப்செட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சப்செட் பார்த்தோம்னா 2 power n. அப்போ இந்த 1024 2 power n எழுதும்போது பார்த்தோம்னா அதை 2 power 10 எழுதலாம். 2 10 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1024 வந்திருக்கும். அப்போ என்னங்கிறது ஏயில் உள்ள எலமெண்ட்ஸ். therefore n of a equal to 10. அப்போ ஏயில் 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து n of p of p is equal to 32ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 32 2 power n எழுதும்போது அப்போ 2 power 32 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 வந்து 32 கிடைக்கும். அப்போ n of p of p is equal to 32ன்னு சொன்னோம்னா n of b வந்து என்னவாக இருக்கும்? என்னுக்கு பதிலாக 5. ஓகேங்களா? சரி, இப்போ we know that நமக்கு என்ன தெரியும்? ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். இப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம். n of a union b equal to 15 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம n of a ஓட வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து n of b ஓட வேல்யூ 5ன்னு வச்சுருக்கிறோம். மைனஸ் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், n of a intersection b. இப்போ அந்த மைனஸ் n of a intersection b லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தோம்னா ப்ளஸ் ஆகிடும். இந்த 15 ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் -15 ஆயிரும். ஆல்ரெடி இங்கே 10 + 5 15. 15 - 15ஓட வேல்யூ 0. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா 0 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ n of a intersection b is equal to 0. 7th ஒன் பாருங்கள். இஃப் n of a intersection b equal to 3 and n of a union b equal to 10, then find n of p of a delta b அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ a delta b உடைய பவர் செட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது n of a union b 10, n of a intersection b 3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லும்போது a delta b is equal to a union b minus a intersection bங்கிற ரிசல்ட் தெரியும். we know that a delta b is equal to a union b minus a intersection b. அப்போ அதில் உள்ள எலமெண்ட்ஸ் பார்த்தோம்னா இப்போ n of a delta b is equal to n of a union b minus n of a intersection b. கார்டினாலிட்டி அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். இப்போ n of a delta b is equal to n of a union b 10 மைனஸ் இது 3. அப்போ 10 - 3 7 கிடச்சிருக்குது. அப்போ n of a delta b வந்து 7. அப்போ a delta bயில் வந்து பார்த்தோம்னா 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அதோடைய பவர் செட் என்னவாக இருக்கும்? n of p of a delta b is equal to 2 power n. என்னுக்கு பதிலாக 7. அப்போ 2 power 7 is equal to 2 7 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 128. ஓகேங்களா? 2 × 2 × 2ன்னு 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 128 கிடைச்சிருக்குது. இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 8th கொஸ்டின். ஃபார் ஏ செட் A cross A contains 16 elements and 2 of its elements are 1, 3 and 0, 2. Find the elements of A. அதாவது A cross ஏங்கிற செட்டு, அந்த செட்டுக்கு அதே செட்டை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். அதில் 16 எலமெண்ட்ஸ் இருக்கா, 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் 2 எலமெண்ட்ஸ் 2 உறுப்பு கொடுத்துருக்காங்க. 1, 3 0, 2ன்னு கொடுத்துட்டாங்க.
கொடுத்துட்டு அப்படின்னா ஏயோட எலமெண்ட்ஸ் யார் யார் அப்படின்னு கேட்குறான். இது கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ கிவன் தட் n ஆஃப் a கிராஸ் a ஈக்குவல் டு 16, a கிராஸ் a ரெண்டுமே ஒரே செட்டு தான். அப்போ ஒரே செட்டு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது 16னா அப்போ அந்த ஒரு எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க 4 எலமெண்ட்ஸ் தான் இருந்திருக்கணும். இப்போ 4 × 4 16, n ஆஃப் a 4 × n ஆஃப் a 4, இப்போ 4 × 4 16. ஓகே, ரெண்டும் சேம்ங்கிறதுனால n ஆஃப் a வந்து 4 ஆயிருக்கும். அப்போ அந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் a கிராஸ் a ஆர் a கிராஸ் ஏயோட உறுப்புகள் எலமெண்ட்ஸ் என்னென்னா 1,3யும் அண்டு 0,2வும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ a கிராஸ் ஏன்னு சொல்லும்போது இதில் ஆர்டர்டு பேர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா. அப்போ ஒவ்வொன்றையும் ஃபஸ்ட்டு லெட்டர் மொதல் செட்டுக்கு, செகண்ட் லெட்டர் அடுத்த செட் எடுக்கணும்னு வச்சுங்களேன். மொதல் செட்டில் 1 0, அடுத்ததில் 3 2 இருக்காங்க. ரெண்டுமே ஒரே செட் இருக்கிறதுனால 4 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த 4 எலமெண்ட்ஸுமே 0 1 2 3 இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் இங்கே இருக்க முடியும். therefore the possibilities of elements of A are 0 1 2 3. ஓகேங்களா? 9th ப்ராப்ளம் பாருங்க. let A and B be two sets such that n of A equal to 3 and n of B equal to 2 if x, 1 y, 1 z, 1 are in A cross B. find A and B. ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ஏபிங்கிற 2 செட் 2 செட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏயில் பார்த்தீங்கன்னாக்க 3 எலமெண்ட்ஸ் இருக்கான், பியில் 2 எலமெண்ட்ஸ் இருக்கான். அந்த ஏ கிராஸ் பி ரெண்டையும் ஏயும் பியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம்னா அதில் x, 1 y, 2 z, 1 இது வந்து ஏ கிராஸ் பியில் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அப்படின்னா ஏயும் பியும் யார் அப்படின்னு கேட்கும்போது இப்போ கிவன் தட் x, 1 y, 2 z, 1 பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. அப்புறம் அதே சமயத்தில் ஏயில் பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ், பியில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஏயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் யாராக இருக்குது, இதில் எக்ஸு ஒய் இசட். அடுத்து பார்த்தீங்கன்னா பியில் பார்த்தோம்னு சொன்னோம்னா செகண்ட் எலமெண்ட் 1 2 1 தான் ஏற்கனவே இருக்குது. அப்போ செகண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா 1, 2 இருக்காங்க. அப்போ செட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய், இசட். செட் பியில் பார்த்தோம்னா 1, 2. ஓகே, அடுத்து லாஸ்ட்டு இந்த 10th ப்ராப்ளம் பார்த்தோம்னாக்க இப் ஏ கிராஸ் ஏ ஹேஸ் 16 எலமெண்ட்ஸ். ஏ கிராஸ் ஏயில் 16 எலமெண்ட்ஸ் இருக்குதா. எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸுங்கிற செட்டை டிஃபைன் பண்ணுறான். அது எப்படி இருக்கணுமா, ஆர்டர்டு பேர்ஸாக இருக்குது. ஏ, பி அப்படிங்கிற ஒரு ஆர்டர்டு பேர், அது பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ. அதில் சச் தட் அந்த ஏ கிராஸ் ஏ சச் தட் எப்படி இருக்கணுமா, ஏ இஸ் லெஸ் தென் பி. ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஏ, செகண்ட் எலமெண்ட் பி. அப்போ அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் எப்படி இருக்கணுமா, செகண்ட் எலமெண்ட்டோட கம்மியாக இருக்கணும், லெஸ் தெனாக இருக்கணும். ஓகே, இதுதான் அந்த செட்டு எஸ் டிஃபைன் பண்ணியிருக்கிறான். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -1, 2 and 0, 1 are 2 elements of S. அந்த எஸ்ஸில் ஒரு 2 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன, -1, 2வும் 0, 1ம் கொடுத்துருக்குறான். தென் ஃபைண்ட் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். அப்படின்னா அப்போது இந்த எஸ்ஸுடைய ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன, அந்த எலமெண்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படிங்கிறான். இப்போ நமக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க இப்போ ஏ கிராஸ் ஏயில் 16 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன ஆஃப் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ ரெண்டுமே சேம் எலமெண்ட்ஸுங்கிறதுனால அப்போ ஏயில் எத்தனை எலமெண்ட் இருக்கும், 4 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4. கிவன் எஸ் ஈக்குவல் டு செட் ஏ, பி பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ சச் தட் ஏ லெஸ் தென் பி அண்டு -1, 2 0, 1 பிலாங்ஸ் டு எஸ். அதனால் அப்போ ஏயில் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க இப்போது இதில் அப்போ ஏயில் என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கும், இந்த 2 செட்டில் இருக்கக்கூடிய -1 +1 0 1, -1 +1 1 0 2 இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, அப்போ இதில் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும். அப்போ இதோடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டோம்னாக்க 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 16 எலமெண்ட்ஸில் 2 எலமெண்ட்ஸ் தான் இதில் கொடுத்துருக்குறான். அதுவும் கொடுத்துட்டு கண்டிஷன் என்ன அப்ளை பண்ண சொல்கிறான், ஏ இஸ் லெஸ் தென் பி அப்படின்றான். அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட்டோட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 0 1 எடுக்கலாம் ஒரு எலமெண்ட், அடுத்து 0 2 எடுக்கலாம், அது அங்கே ஆல்ரெடி 0 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க -1, 0 எடுத்துக்கலாம்,
-1, +1 எடுத்துக்கலாம், -1, 2 எடுக்கலாம். அது ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்குறாங்க. 0,1 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க 1க்கு போனோம்னா 1,2. அதாவது இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ள எலமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடோட பெருசாக இருக்கணும், லெஃப்ட் சைடில் உள்ள சின்னமாக இருக்கணும். அப்போ இந்த 4 எலமெண்ட்ஸ் மட்டும்தான், இந்த ஆர்டர் பேஸ் 4 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ரிமைனிங் எஸ்ஸோடைய ரிமைனிங் எலமெண்ட்ஸாக இருக்கும். இதுலேயே எக்ஸாம்பிள் ப்ராப்ளங்களை பாருங்கள். அதில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 9 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, 1.1லேருந்து 1.9 வரைக்கும். எக்ஸாம்பிள் பெரும்பாலும் ஒரு சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 ப்ராப்ளம் நல்லா வச்சு செஞ்சுருக்குறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் நான் அதை செய்கிறேன். அதில் எக்ஸாம்பிள் 1.1 செஞ்சிடலாம். 1.2 2 கார்டினாலேட்லேயும் கொடுத்துருக்குறாங்க, வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. வென் டயக்ராம் ஈஸியாக இருக்கும், கார்டினாட்லேயும் செஞ்சு பாருங்கள். அடுத்து 1.3 ட்ரை பண்ணுங்கள். அது நிச்சயமாக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அது நாளைக்கு அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் இதை நான் செய்கிறேன். 1.4ம் நல்லா செஞ்சுருக்கிறாங்க, அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் நான் செய்கிறேன், நாளைக்கு அடுத்த கிளாஸில் செய்கிறேன். 1.5 ஓகே. மிச்சம் உள்ள ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். 1.9 வரைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? இன்னைக்கு ப்ராப்ளங்களை இந்த எக்ஸசைஸ் வந்து இதோட முடிஞ்சிருது. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு டஃப்பான ப்ராப்ளங்களை ஒரு கிளாஸில் பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா? அதனால் இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் படித்து பாருங்கள், திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த ஹோம்ஒர்க் கொடுத்த ஒரு 4 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன், அந்த ப்ராப்ளத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புங்க. ஓகேங்களா? ஓ, இது வந்து மாற்றலையா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எஃபெக்டிவாக வாங்க, பார்ப்போம்.